பேருமே நல்ல ஒர்க்ல இருந்தோம். ஜாதி, மதம் எதுவுமே தெரியல. ஏன்னா அதெல்லாம் தவிர்த்து தான் நாங்க கல்யாணம் பண்றதுக்கு நாங்க அவங்க வீட்ல ஒத்துக்கல. அவங்க அப்பா என்ன கேட்டாங்கன்னா, ஒரு தலித் பொண்ண கூட்டு வந்து நீ நம்ம வீட்ல வைக்கணுமா? அப்படிப்பட்ட பொண்ணு தேவையே இல்ல. நீ உனக்கு அந்த பொண்ணு தான் தேவைன்னா நீ போயிடு. எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க வீட்டு நான் 25 வயசு ஆயிடுச்சு. உனக்கு நாங்க ஏன்னா நான் ஒரு பொண்ணு தான் வச்சிருக்கிறேன். உனக்கு நாங்க வந்து மேரேஜ் பண்ணணும். அப்படிலாம் என்கிட்ட சொன்னாங்க. நான் வந்து நம்ம அப்பா வந்து ஒரு விவசாயத்திலேருந்து வந்த பொண்ணு. நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் எடுத்து குடுக்க கூடாது. அப்படிங்கிற ஒரு இதுல எங்க அப்பா, அம்மா சொல்றவங்கள தான் நான் மேரேஜ் பண்ணுவேன். வேற யாரையும் பண்ண மாட்டேன். சுபாஷினி உனக்கு விருப்பமா இருந்தா நீ எங்க வீட்ல வந்து கேளு. நான் உன்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா எங்க வீட்ல ஒத்துப்பாங்க. ஏன்னா நான் ஒரே பொண்ணு. அப்பலாம் அவங்ககிட்டயும் சொல்லி எங்க வீட்ல வந்து கேட்டு எங்க அப்பா, அம்மாவும் இன்னி வரைக்கும் என் பொண்ணு எந்த ஒரு தவறும் எதுவும் செஞ்சதில்ல. எதுவும் ஆசைப்பட்டு கேட்டதில்ல. அப்படிங்கிறதுனால எங்க வீட்ல வந்து அவங்க வீட்ல பேசுனாங்க. இது மாரி புள்ளைங்க ஆசைப்பட்டுட்டாங்க. நம்ம 2 குடும்பமும் சேர்ந்து மேரேஜ் பண்ணி வைக்கலாம். அப்ப அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, உங்க பொண்ண நீங்க வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சுருங்க.